ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விருத்தனமாக ஒரு ப்ரோமோ 2 வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன அது முதல்ல வந்து ரயான் ஒரு பெரிய தப்பு பண்ணி அவருக்கே ரெட் கார்டு கொடுக்க போகிறாங்களான்ற ஒரு பதபதப்பாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் வந்துட்டு தனித்துவமாக விளையாடுற ஒரு சில பேர் இருக்காங்க. முத்துக்குமரன், ராணவ், ரயான், சாச்சனா, சௌந்தர்யா இப்படின்னு ஒரு சில பேர் சொல்லலாம். இவங்களாம் வந்துட்டு மற்றவங்கள சாராமல் இண்டிவிஜுவலுக்கு கேம் கொடுக்குறாங்க. மஞ்சரி இப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்படின்னு இருக்கும்போது இவங்களே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இப்போ அதை விட ஒரு பயங்கரமான ஒரு கொடூரம் தான் இப்போ வந்து ப்ரோமோ 2 வந்திருக்கு. ஆபாச வார்த்தை என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இதுக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு கார்டை கொடுத்துட போகிறாங்கய்யா அப்படின்னு. ஆனால் இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. நம்ம இவங்க வந்துட்டு அசீம் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், போடின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு இவங்க செருப்பு கட்டி அடிச்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அது தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு புழுவே நம்ம குத்துனோன்னா புழு வந்துட்டு உங்களுக்கே தெரியும், அது கோவமே வராது, நசுங்கவாக செய்யும்ல, அதாவது நெளியவாக செய்யும்ல, அதை கூட பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு நியாய தர்மம் பேசியிருந்தார். அந்த மாதிரி இதை எடுத்துக்க முடியுமா கேட்டிங்கன்னா அதுவுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டார். அதான் டென்ஷன் ஆகி அவருக்கு வந்து அது அசிங்கமாக அடித்தாங்கன்னு தெரில. ஏன்னா அடிச்சிட்டாங்க, கேமரா ஃபுல்லாக பதிவாகிடுச்சு. அந்த ஒரு வேதனை இதில் என்ன கொடுமைன்னா, அந்த ரயானுக்காக வந்துட்டு இங்கே வந்து ஜாக்லினும் சௌந்தர்யம் முட்டு கொடுக்குறது தான் இன்னும் கொடுமையாக இருக்குது. இப்போ ராணுவுக்காக இங்கே யாராவது பேசியிருந்தாங்கன்னா ராணுவ உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ராணுவுக்காக யாரும் பேசலை போல இருக்குது. இந்த பக்கம் வந்து ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாவும் வந்துட்டு இந்த ரயானுக்காக பேசுகிறாங்க. அந்த பக்கம் ரயானை பேசுகிறாரு, இந்த பக்கம் ஜெஃப்ரியும் வந்துட்டு நீ எப்படி உன்னை வந்து அமுக்கலாம் அப்படின்னு கத்துறாரு. இவருக்கு டென்ஷன் ஆகிட்டு அந்த உச்சத்துக்கு போவாங்க எப்பயுமே. அதனால தான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. எப்பயுமே கோவத்தில் வந்துட்டு ஒரு விஷயம், அதாவது அந்த நேரத்தில் நம்ம பொறுமையாக இருந்துடணும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம பேசுகிற வார்த்தையாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற விஷயங்கள் எல்லாமே ராங்காக தான் போகும். இப்போ வந்துட்டு ராணுவம் நின்றுட்டு இருக்காப்புல ஜாக்லின் வந்து அவன் வயிற்று பூச்சி அமுக்கணி, அதை மட்டும் கரெக்டாக ஜோக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த பக்கம் வந்து ரயானை வந்து கத்துறாரு, ஜெஃப்ரியும் கத்துறாங்க. அப்போ நீ பார்த்தியான்னு கேட்குறாரு. நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமா, பாயம் மூடு அப்படின்னு சொல்லிட்டு பூ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் போல இருக்கு. அசிங்கமான ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லிட்டார் போல இருக்கு. உடனே இந்த பக்கம் வந்து சௌந்தர்யா, உங்களுக்கே தெரியும், சௌந்தர்யா வந்துட்டு திடீர்னு எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு இருக்காங்களா இல்லைன்னு பொங்குறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ வார்த்தையை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. அதாவது அவர் இந்த மாதிரி எப்படா நீ சொல்லுவேன், எப்படா சொல்லுவேன்னு கத்துறாங்க. அது வந்து உண்மையிலே அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, ரொம்ப பெரிய தப்பு. அவங்களும் வந்து கத்துறாங்க, எப்படா நீ சொல்லுவேன், மரியாதை கொடுக்க தெரியுமாடா உனக்கு, மரியாதை என்னன்னு தெரியுமாடான்னு, நீ இப்படி மண்டே ஆட்டுறிய, நீ கொடுக்குறது மரியாதையான்னு அப்படின்னு அவர் கத்துறாரு. அதுக்கப்புறம் மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு நீ இந்த மாதிரி திரும்ப சொல்லாத, செவில் அரைஞ்சேன்னா அவ்வளோதான், அவனுக்கு சாரி சொல்லிட்டுமா, செவில் அரைஞ்சிட்டு சாரி சொல்லட்டுமா அப்படின்றாங்க. அப்படியே ஒரு மாதிரி போகுது அந்த டாஸ்க்கை. அப்படி நிறுத்திட்டு எல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கு. பிக் பாஸ் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருப்பார். இப்போ தாண்டா பிக் பாஸ் வீடை பார்க்குற மாதிரி இருக்குன்னு. பட் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் 8 வந்து அப்படி நம்ம பார்க்கல. அது ஒரு சில பேருக்கு வந்துட்டு நல்லா இருக்கானே தெரியல. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் இப்போ வந்ததுக்கப்புறம் தான் இந்த பிக் பாஸ் கேமே மாறிச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் கேமே மாறிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு முகமூடியை போட்டுக்கிட்டு முத்துக்குமரன், அப்புறம் ஆர்ஜே ஆனந்தி, இன்னும் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த ஒரு கரெக்டான ஒரு கேம் கொடுத்தாங்க, சாச்சனா அப்படின்னு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொம்பு தூக்குற கேமு, அடுத்தவங்க புறணி பேசிக்கிறது, அவங்களுக்குள்ளேயே வந்து இது பண்ணிக்கிறது, இந்த மாதிரி கேம் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சூப்பரான ஒரு சம்பவமே போயிட்டுருக்கு. அதில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. ரொம்பவே வருத்தமாக இருக்குது. தேவையில்லாமல் வந்துட்டு இப்படி ராணுவம் மாட்டிட்டு ரயானம் மாட்டிகிட்டு இருக்காங்களே, 2 பேருக்கும் வார்னிங் கொடுத்து இதுக்கப்புறம் பண்ணாதீங்கன்னு சொல்லி விட்டா நல்லாயிருக்கும். பட் இவங்க போகிற போக்க பார்த்தா இது வேறு மாதிரி போகும்பொழுது. ஏன்னா இப்போ என்னென்னா, நான் இப்போ கோவமாக இருக்கேன் அப்படின்னா, என்னை வந்து ஒருத்தங்க வந்து பேசும்போது இன்னும் எனக்கு கோவம் வரும். எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை, அடி வாங்கினது நான், அவன் பண்ணியிருக்கான் தப்பு அப்படின்னு இருக்கும்போது திரும்ப அவனுக்கு சப்போர்ட் வரும்போது இன்னும் எனக்கு கோவம் வரும். அந்த நேரத்தில் நான் ஏதாவது வார்த்தையோட அதை பிடிச்சிட்டு இன்னும் கும்பலாக வந்து இது பண்ணும்போது இன்னும் அதிகப்படியாக போகும். இன்னும் ஏதாவது பண்ண போகிறாருன்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். ப்ரொமோ வச்சு நம்மளால் கெஸ் பண்ண முடியாதான். பட் இதில் நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதேமாரி இதுக்குள்ளே ஜாக்லின் சௌந்தர்யா வந்திருக்கணும் அவசியமா என்னை கேட்டிங்கன்னா வந்திருக்கவே கூடாது. இப்போ வந்து இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இப்போ முந்தா நேத்தோ வந்துட்டு மஞ்சரி வந்து சொன்னதுனால முத்துக்குமரன் வந்து அருணை கேட்கும்போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, முத்துக்குமரன் நாங்கள் 2 பேர் பேசும்போது நீங்கள் எப்படி உள்ளே வரலான்னு கேட்டாங்க.
அதை சபைக்கு கொண்டு வரும்போது அதை தான் வந்து ஜாக்லின், அப்புறம் இன்னும் சௌந்தர்யா, அதுக்கப்புறம் தர்ஷிகா எல்லாருமே சொன்னாங்க. இது நீங்களும் உங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கலாமே அப்படின்னு. அந்த மாதிரி அங்கே சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரயானுக்காக இந்த மாதிரி சொம்பு தூக்குன விஷயங்கள் தேவையில்லாதது என்னைய கேட்டிங்கன்னா. ஏன்னா ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது அவங்க 2 பேரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் யாராவது வந்து பேசுனாங்கன்னா பேசலாம். அவங்களுக்காக வந்து எல்லா டைமும் வந்து ரயானுக்காக வந்து வாயா வந்துட்டு சௌந்தர்யாவும் ஜாக்லினும் மாறி மாறி பேசுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.